எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஏப்ரல் 2024 மற்றும் 2 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் புதிய முதன்மை தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் புதிய முதன்மை தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் செய்ஃபாலி பி சரண். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்திற்கு தலைமை தாங்கும் 5வது பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர் யார்? இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்திற்கு தலைமை தாங்கும் 5வது பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, செய்ஃபாலி பி சரண். அடுத்து 2024 ஆண்டு மார்ச் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2024 ஆண்டு மார்ச் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1.78 லட்சம் கோடி. அடுத்து 2023-24 நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? ஆப்ஷன் டி, ரூபாய் 20.14 லட்சம் கோடி. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டை குறிக்கும் RBI at 90. இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டை குறிக்கும் RBI at 90 தொடக்க விழாவில் உரையாற்றியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் நினைவு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் நினைவு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அதன் செயல்பாடுகளை 1935 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துக்கான தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துக்கான தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? SR பாலகிருஷ்ணன். SR பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற IRS அதிகாரி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். அடுத்து 8வது கேள்வி, 2024 ஆண்டு IPL தொடரில் அதிவேக பந்து வீச்சை பதிவு செய்தவர் யார்? 2024 ஆண்டு IPL தொடரில் அதிவேக பந்து வீச்சை பதிவு செய்தவர் யார்? ஜெரால்ட் கோட்ஸி. ஜெரால்ட் கோட்ஸி. அடுத்து அதாவது தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர். 2024 ஆண்டுக்கான மியாமி ஓப்பன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024 ஆண்டுக்கான மியாமி ஓப்பன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஜானிக் ஜின்னர். ஜானிக் ஜின்னர். 2024 ஆண்டுக்கான மியாமி ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? வீராங்கனை யார்? டேனியல் காலின்ஸ். டேனியல் காலின்ஸ். இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு சார்பாக 2023 ஆண்டுக்கான சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஹர்திக் சிங். ஹர்திக் சிங். அடுத்து 2022-2023 FIH ஹாக்கி லீக்கில் அதிக கோல் அடித்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஹர்மன் பிரீத் சிங்.
ஹர்மன்பிரீத் சிங். இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு சார்பாக 2023ஆம் ஆண்டுக்கான பெண்கள் பிரிவில் சிறந்த கோல் கீப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை சவிதா. இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு சார்பாக 2023ஆம் ஆண்டுக்கான தொடருக்கான சிறந்த இளம் வீரர் விருதை வென்றவர் யார்? தீபிகா. அடுத்து, ராயல் தாய் கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல் அடுங் பான் யாம் 1 ஏப்ரல் 2024ஆம் தேதி முதல் 3 ஏப்ரல் 2024ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிதி பிரிவில் ஸ்கோச் ESG விருது 2024ஐ ஊரக மின்மயக் கழகம் வென்றது. புதுதில்லியில் ஊரக மின்மயக் கழகத்தின் செயல் இயக்குனர் TSC போஸ் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். அடுத்து, அருணாச்சல பிரதேசத்துக்கு ஷாங்னான் என்று சீனா பெயரிட்டுள்ளது. சமீபத்தில், அதாவது சீனா சர்ச்சைக்குரிய வித அருணாச்சல பிரதேசத்துக்கு ஷாங்னான் என்று சீனா பெயரிட்டுள்ளது. இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் மேலும் 30 இடங்களின் பெயரை சீனா மறுபெயரிட்டுள்ளது. கந்திலி அருகே விஜயநகர மன்னர்கள் கால நடுகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 1 ஏப்ரல் 2024 மற்றும் 2 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.